வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லப் போறேன். எனக்கு வந்து ஒரு ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து எப்பவும் வந்து அவங்க நாட்ட பத்தின சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அ ஏன்னா ஒரு நாட்டிலேருந்து நம்ம இன்னொரு நாட்டுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த நாட்டு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ வந்து புதுசு புதுசா சொல்லுவாங்க. "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்கள் ஊர்ல இப்படி இருக்கு, எங்க ஊர்ல இப்படி இருக்குன்னு" சொல்லுவாங்க. அப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்க ஊர்ல அ அந்த கஞ்சான் இருக்கு இல்லையா? கஞ்சா. அந்த கஞ்சான்ற வார்த்தை இருக்கு. அதேபோல ஆஸ்திரேலிய பழங்குடியினர்கிட்டயும் அந்த கஞ்சான்ற வார்த்தை இருக்கு. அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன் அது என்ன பொருள்னு கேட்டப்போ, அந்த பொ போதை பொருள் தானே அது. மரிஜுவானான்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல மரிஜுவானா. நான் கேட்டேன். அப்போ அந்த பொண்ணு வந்து அது இங்கிலீஷ்ல மரிஜுவானான்னு சொல்லுவாங்கன்னோனே, அதோட அப்பதான் எனக்கு புரிஞ்சுது இந்த கஞ்சான்ற வார்த்தை வந்து நம்ம ஊர்லயும் இருக்குன்னு. அது இந்த ஆஃப்ரிக்கா, இந்தியா அதாவது நம்மளுடைய நார்த்தில் இருக்கான்னு தெரில. சவுத்தில் அப்படியே ஆஸ்திரேலியாவுலேயும் இருக்குது அந்த கஞ்சான்ற வார்த்தை. அப்போது நினச்சிக்கிட்டேன், அந்த காலத்துலேருந்தே இந்த வார்த்தைகள் இருக்குது. என்னமோ போங்க, அதெல்லாம் பயன்படுத்துனாங்களா இல்லைன்னு எனக்கு தெரில. இதை பற்றி கொஞ்ச நாள் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது வந்து மரிஜுவானா அப்படின்னா, நீங்கள் சீக்கிரம் மரிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதை போட்டு மென்னுக்கிட்டு இல்லை மெல்ல மாட்டாங்க. நான் வந்து எங்கள் அம்மாயியோட ஊருக்கு நான் போனப்போ, நான் ரொம்ப சின்ன பிள்ளை இருந்தப்போ, ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயிலுக்கு பின்னாடி 2 மரம் இருந்தது. அதாவது மரம்னா அரச மரமும், வேப்ப மரமும் சேர்த்து நட்டு வைப்பாங்க. அதாவது அதுதான் வந்து ஒரு விநாயகர் கோயிலுக்கிட்ட ஒரு ஐதீகம். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணாரு, அப்போ எனக்கு வந்து ஒரு 6, 7 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சிகரெட்டில் இருக்கிற அந்த உள்ளே இருக்க தூளெல்லாம் கீழே கொட்டிட்டு, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சிகரெட்டை வாங்கிட்டு வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் கீழே கொட்டிட்டு, வேற ஒரு தூளை அப்படியே அதை ஃபில் பண்ணார். அப்படியே ஃபில் பண்ணி அப்படியே மெதுவாக சுருட்டி அவர் குடிக்க ஆரம்பித்தார். ஆனால் வந்து நல்லா யோசித்து பாருங்கள். 80ஸ்ல அந்த மாதிரி கஞ்சா ஸ்மோக் பண்ணுறவங்க தனியாக தெரியுவாங்க. ஒரு மாதிரி கண் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும் கண். ஆனால் வந்து அவங்க வந்து பாலியல் ரீதியாக எந்த பிரச்சனையும் பண்ணுறது கிடையாது. சும்மா எல்லாருக்குமே தெரியும். அந்த வந்து கஞ்சா குடிக்க அப்படிம்பாங்க. கஞ்சா இழுக்கிறது அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த நபருக்கு கஞ்சா பழக்கம் இருக்குன்னு தெரியும். அப்புறம் வந்து இந்த மாதிரி குற்றங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. அப்போ 2வது வந்து எங்கள் ஊர்லலாம் குடிகாரங்களோட எண்ணிக்கை வந்து ஒரு 2, 3 பேர் சாராயம் குடிப்பாங்க. சிலர் வந்து கல் குடிப்பாங்க. கல் கடை அப்போ இருந்தது. அப்புறம் வந்து சிலர் மிலிட்ரியிலேருந்து கொண்டு வர சரக்கு இருக்குது பார்த்தீங்களா? ரம்மு, ஒயினெல்லாம் குடிப்பாங்க. ஆனால் வந்து அப்போ வந்து குடிகாரங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா குடிக்காதவங்களோட எண்ணிக்கையை தான் நம்ம போய் பார்க்கணும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு நிறைய பேர் குடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச எங்கள் சொந்தக்காரங்க குடிச்சிட்டு பைக் ஓட்டிகிட்டு போய், ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு போயிட்டு, காலை உடச்சிக்கிட்டு இப்படின்னு விபத்துகளானது. இல்லை இவங்க நல்லா குடிக்காமல் போனவங்க குடிகாரனால் ஆக்சிடெண்ட் ஆகி கை கால் போன ப்ராப்ளமாக இருக்கிறவங்க, அதெல்லாம் பார்த்தா ரொம்ப என்ன நிலமையில நம்ம ஊர் இருக்குன்னே தெரில. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் சரக்கு வாங்கி குடிக்கணும்னு உங்களை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. இப்போ ஆஸ்திரேலியாவில் ஒயினு, பீரு எல்லாம் தான் விற்கிது. அந்த கடைக்குள்ளே கூட நான் போனது கிடையாது. லேடீஸ் பொதுவாக வந்து நம்ம ஊர் லேடீஸ் வந்து குடியை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஏன் ஆண்கள் மட்டும் அப்படி இருக்க மாட்டேன்றீங்க? அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? உலகத்தில் எவ்வளவோ நல்ல சாப்பாடு இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு சாம்பார், ஒரு ரசம், கொஞ்சம் கடிச்சிக்க, இல்லை ஒரு சிப்ஸு இப்படி வச்சு சாப்பிட்ற ஒரு சந்தோஷத்தை விட இந்த சாராயமும் இந்த டாஸ்மாக் சரக்குமா உங்களுக்கு கொடுக்குது. தெருவில் நான் அன்றைக்கி பார்க்குறேன். எனக்கு இந்த என்ன இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்க. 2 பசங்க, நல்லா வளர்ந்த பசங்க, ஒரு 25க்குள்ளே இருக்கும். அவ்வளோ பெரிய பசங்க ரோட்டில் கிடக்குறாங்க. ரோட்டோரத்தில் அப்படியே வாந்தி எடுத்துகிட்டு அப்படி கிடக்குறானுங்க. என்ன தான் செய்கிறது? இவன் எப்படி வேலைக்கு போவான்? இவனுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? இவன் எப்படி ஒரு நல்ல கணவராக இருக்க முடியும்? இப்போ அம்மா வந்து தூக்கிட்டு போவாங்க, அப்புறம் வந்து ஒய்ஃப் வந்து தூக்கிட்டு போவாங்க, அப்புறம் பிள்ளைங்க வந்து தூக்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி பசங்க வந்து நான் குடிக்கிறதுக்கு காரணம் வந்து ஃப்ரெண்ட்ஸு,
இல்லை சினிமாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோவே குடிக்கிற மாதிரி காமிக்கிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து குடின்னு கட்டாயப்படுத்துறது. அதாவது குடிக்காத ஒரு பையனை வந்து மதிக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு பையன் அப்படி தான் சொன்னார். நம்ம குடிக்கலன்னா நம்மளை வந்து இந்த குரூப்பில் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு. சேர்த்துக்காட்டி போகிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா பேச்சு கேளுங்க. உங்கள் அம்மா அப்பா வந்து குடிக்க சொன்னாங்களா? குடிக்க சொல்லலை. அப்புறம் எதுக்கு நீங்கள் குடிக்கிறீங்க? உங்கள் அம்மா அப்பா பேச்சு கேளுங்க. ஏன்னா நண்பர்கள் வந்து சொல்கிறதெல்லாம் சரின்னு நினைக்கக்கூடாது. அவங்க குடித்தா குடிச்சிட்டு போகிறாங்க. சிலருக்கு வந்து பரம்பரை சொத்து இருக்கும், அவங்க அந்த சொத்தை வச்சே வாழ்ந்துக்குவாங்க. எல்லாருக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் நீங்கள் வாழணுன்னு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு ரூ. 100 வந்து குடிக்க செலவு பண்ணால் கூட அது வந்து தண்டம் தான். நம்மளோட உடம்பு தேயத்தான் போகுது. பழுதாக போகிற ஒரு விஷயத்த செய்யக்கூடாது. சரியா? நன்றி, வணக்கம்.